ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் பரபரப்பாக ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கிடையில் ஒரு சின்ன நியூஸ் அப்டேட்ஸ் பார்ப்போம். நமக்கு முன்னவே தெரிஞ்ச நியூஸ் தான். மெட்ராஸ் ஹைகோர்ட் நீட் 2025 ரிசல்ட் விடுறதுக்கு தடை விதிச்சிருந்தாங்க. அதுக்கான தீர்ப்பு ஜூன் 6 அன்னைக்கு விட்டுருந்தாங்க. அந்த தடையை நீக்கி ரீ எக்ஸாம்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. அந்த தீர்ப்பு ரிலேட்டடாக ஆவடி சென்டரில் எழுதின 13 ஸ்டூடெண்ட்ஸ் மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எங்களுக்கு நீட் ரீ எக்ஸாம்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மேல்முறையீடு போட்டிருக்காங்க. அவங்க என்ன ரீசன் சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மழை பெஞ்சுது, இதனால் எங்களுக்கு பவர் கட்னால எங்களால் ஒழுங்காக எக்ஸாம்ஸ் எழுத முடியல அப்படின்னு சொல்லிட்டு மேல்முறையீடு விட்டிருக்காங்க. அதற்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்டிஏவை அந்த ஆவடி சென்டரில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜஸை சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் மெட்ராஸ் ஹைகோர்ட் நீட் ரிசல்ட்டை வெளியிடுறதுக்கு எந்த தடையும் விதிக்கல. இந்த கேஸுக்கான ஹியரிங் கம்மிங் மண்டே சொல்லியிருக்காங்க. மோரலஸ் ஜூன் 13 அன்னைக்கே என்ன ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ நாமளும் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணிட்டு இருப்போம். நம்ம குளோபல் நாலேஜ் அகாடமியில் நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் 2 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கான கிளாஸஸ் ஜூன் 16 ஆரம்பிக்கிறோம். இந்த பேட்சுக்கும் நாங்கள் 50% ஸ்காலர்ஷிப் ஆஃபர்ஸ் வழங்கிட்டு இருக்கோம். இதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதுக்கான ஸ்கேனர் டிஸ்பிளே ஆகுது. நீங்கள் ஸ்கேன் பண்ணியும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நம்ம குளோபல் நாலேஜ் அகாடமியில் ஆன்லைன் நீட் இன்டகிரேட்டட் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ விருப்பமாக இருக்கிறவங்க நீங்கள் அதுக்கும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இன்னும் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு குளோபல் நாலேஜ் அகாடமியை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.